இரு சுவாசம். இது நம்ம பலகாலமாக நோபல் பிரைஸில் இருக்கிறவங்களுக்கும், விஞ்ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கும், ஆஸ்கார் அவார்டு வாங்கினவங்களுக்கும், நாசாவில் இருக்கிற தலைமையில் இருக்கிறவங்களுக்கும், அரசியல் இருக்கிற உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கும், மனித குலத்துக்கு நான் கொடுத்துருக்கிற மிகப்பெரிய சவால் அது. மனிதருக்கு 2 வகையான சுவாசம் இருக்குது. அதில் ஒன்று இந்த நாசித்துவாரத்தின் வழியாக உள் சென்று மூச்சுக்குழல் வழியாக லங்ஸுக்கு, நுரையீரலுக்கு சென்று, நுரையீரலுக்கு போய் சேர்ந்ததுனால ரத்த ஓட்டம், ரத்தத்தை பம்ப் பண்ணி அந்த ரத்தம் உடலெங்கும் ஓடுவது போல், உடலெங்கும் ஓடுற மாதிரியே மூளைப்பகுதிக்கும் ஓடி இந்த உடலில் உயிராற்றல் நிலை பெறுவது ஒரு சுவாசம். இதே 2வது சுவாசம், முதல் சுவாசத்தின் வழியாக மூக்கின் வழியாக, மூச்சுக்குழல் வழியாக, நுரையீரல் ரத்த ஓட்டம் வழியாக சென்று உயிராற்றல் பெறுவது ஒரு சுவாசம். ஆனால் இன்னொரு சுவாசம் நேரடியாக, சுவாசமானது புறத்தில் இருக்கிற சுவாசம் நேரடியாக உயிரோட்டத்துக்கு சென்று உயிரோட்டத்தை அதிகப்படுத்தி, ஆற்றல் அதிகப்படுத்தி, அந்த ஆற்றல் மூலமாக சுவாசத்தின் வழியாக மீண்டும் உடலெங்கும் பாய்ந்து வருவது இன்னொரு சுவாசம். ஆக இந்த 2வது சுவாசத்தையும் நம்ம பழக்கப்படுத்தி 2 சுவாசத்தின் மூலமாக உங்களோட உயிராற்றலை பெருக்கிட்டால் இந்த 2 சுவாசம் சேர்ந்து இகத்திலும் பரத்திலும் மிகுந்த ஆனந்தமாக முழு நிலையில் மனிதனாகவும் இறைவனாகவும் வாழலாம்ங்கிறத தெரிவிச்சுக்கிறேன்.